இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் சம்மனை ஏற்று ஆஜராக டெல்லி சென்றுள்ள டிடிவி தினகரன் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற பெங்களூரை சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவரிடம் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் மீது புகார் எழுந்தது. இதனை மேற்கும் வகையில் டெல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த சுகேஷ் சந்திராவிடம் இருந்து 1,30,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். இத்தொடர்பாக சுகேஷ் சந்திரசேகரிடம் நடத்திய விசாரணையில் டிடிவி தினகரனிடம் இருந்து பணத்தை பெற்று அவர் ஒப்புக்கொண்டார். இரட்டை இலை சின்னத்தை பெற சுகேஷ் சந்திராவிடம் டிடிவி தினகரன் 60 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதும் தெரியவந்தது. இதனை அடுத்து தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சுகேஷ் சந்திரசேகர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை வந்த டெல்லி போலீசார் 2 தினங்களுக்கு முன்பு அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டிற்கு சென்று அவரிடம் சம்மனை வழங்கினர். மேலும் விசாரணைக்கு சனிக்கிழமை டெல்லியில் நேரில் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தினர். ஆனால் நேரில் ஆஜராக தினகரன் கேட்ட கால அவகாசத்தை வழங்க போலீசார் மறுத்துவிட்டனர். இதனால் இன்று ஆஜராக அவர் டெல்லி புறப்பட்டார். இன்று பிற்பகல் அவர் டெல்லி போலீசார் முன்பு ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. சுகேஷ் சந்திராவிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தினகரனிடம் டெல்லி போலீசார் கேள்வி எழுப்புவர். ஒருவேளை அவர் அளிக்கும் பதிலில் திருப்தி தராத பட்சத்தில் தினகரனை கைது செய்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.